ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் 7, 2025ல ரிலீஸ் ஆயிட்டு இப்போ அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க மர்மர்னு ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் தான். இந்த படம் ரிலீஸ் ஆனப்பயே நிறைய மிக்சட் ரிவ்யூன்றது இருந்துட்டு தான் இருந்துச்சு. படம் ரொம்ப போரா இருக்கு, ஹாரர் எலிமெண்ட் சுத்தமா கிடையாது, கேமரா ஷேக்கிங் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பேடு ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை பத்தி பாசிட்டிவான விஷயங்களை சொன்னதாகவும் கருத்துக்கள் சோஷியல் மீடியால பரவிட்டு தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மூவி ஒரு டீசன்ட் வாட்ச் ஹாரர் ஃபிலிமா தான் இருந்தது, நல்லா இல்லைன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட கதையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னா என்ன டெக்னிக்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாத்துறலாம். இது தெரியாதவங்களுக்கு மட்டும் தான், தெரிஞ்சவங்க அடுத்த 30 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு அமானுஷ்யமான விஷயத்தையோ இல்ல உளவு பாக்குறதுக்காகவோ ஒரு செட் ஆஃப் கேங் இல்ல தனிநபர் கேமராக்களை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கே போவாங்க. அவங்க போன இடத்துல நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அந்த கேமராக்கள்ல பதிவாகிட்டு தான் இருக்கும். போன இடத்துல அவங்களுக்கு ஏதாச்சும் தப்பா நடந்தாலோ காணாம போனாலோ இல்ல அவங்க உயிரிழந்தாலோ அவங்களுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த கேமரால பதிவான விஷயங்கள் மட்டும் தான். அந்த வீடியோ கேமராக்கள் இருந்து கிடைக்கிற சில ஆவணப்படங்கள்ல தான் நம்ம ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்ஸ்னு சொல்றோம். இந்த மூவியும் அந்த ஒரு கேட்டகரியில தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு செட் ஆஃப் கேங், அதாவது 4 பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி அவங்களுக்கு கண்டென்ட் தரதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜுக்கு போறாங்க. எதுக்காகனா சில அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. வீடியோ கேமராக்களோட காட்டுக்குள்ள போன யாருமே பாத்தீங்கன்னா உயிரோட திரும்பவே இல்ல. அவங்கள பின்தொடர்ந்து வந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடைசியா கண்டுபிடிச்சது அந்த வீடியோ கேமராஸ் மட்டும் தான். அவங்க எடுத்துட்டு போன அந்த கேமராஸ்ல பதிவான சில அமானுஷ்ய விஷயங்கள்லாம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கதையா தான் இந்த மூவியை எடுத்திருக்காங்க. சோ வாங்க இப்போ இந்த ஸ்டோரியை நம்ம டீடைலா பார்க்கலாம். மெல்வின், ரிஷி, ஜெனி, அங்கிதா இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கேங். இவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு காசு தரேன், நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்யமான கண்டென்ட் கிரியேட் பண்ணி கொண்டு வாங்க, அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்ததுன்னா நம்ம இதே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. இவங்க 4 பேருக்குமே பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட் பண்றதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். காத்தூர்னு ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க இவங்க கூட வர வேண்டிய கைட் பாத்தீங்கன்னா உடல்நிலையால பாதிக்கப்படுறாரு. அதுக்கு பதிலா அவங்களோட பொண்ணான காந்தான்றவங்க இவங்க கூட இந்த ஊர் ஏன் இன்னும் பயத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி கிட்ட கேக்குறப்ப 7 சப்தக்கன்னிகளை பத்தி ஒரு கதையை சொல்றாங்க. அண்ட் ஊர் மக்களும் பாத்தீங்கன்னா சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்ததை பத்தியும் சொல்றாங்க. மங்கைன்னு ஒரு சூனியக்காரி இந்த காட்டுக்குள்ள நடமாடுறதாகவும் அவளை நேருக்கு நேர் பார்த்தா நம்ம தலையை பலி கொடுத்துருவா அப்படின்ற மாதிரியும் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள வளா. பட் இவங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ்ன்றதுனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த கட்டுக்கதை மேல நம்பிக்கை இல்ல. ஸ்ட்ரைட்டா காட்டுக்குள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் நினைக்கிறாங்க. சோ காந்தாவும் பாத்தீங்கன்னா இவங்க கூடயே வரன்னு சொல்லிட்டு கார்க்குள்ள கேட்டு இவங்க அந்த ஃபாரஸ்ட் குள்ளே ஸ்டே பண்றாங்க. ஒரு கேம்ப் போட்டு இவங்க எல்லாமே ஜாலியா சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இன்னும் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஒரு ஓஜா போர்டு எடுத்துட்டு இது மூலமா பேய் கிட்ட பேச முடியுமா, மங்கை கிட்ட பேச முடியுமா சொல்லிட்டு வராங்க. கூட இருக்க அந்த காந்தான்ற சின்ன பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா இவங்க பண்றதெல்லாம் பார்த்து லைட்டா பயமும் ஏற்படுது. இந்த போர்டுனால பேய் தான் வருமா சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ரிஷி என்ன பண்றாருன்னா அந்த காந்தாவோட கையில பின்ன வச்சு குத்தி ரத்தத்தை பாத்தீங்கன்னா அந்த ஓஜா போர்டு இந்த ஒரு இன்சிடென்ட்னால காந்தா ரொம்பவே கோச்சிக்கிறாங்க. ஜெனியும் அங்கிதாவும் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்றாங்க. அந்த ஓஜா போர்டை ஒரு தடவை ஓபன் பண்ணிட்டா மறுபடியும் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணு சொல்லிட்டு காந்தாவை மறுபடியும் கூட்டி வராங்க. இவங்க எல்லாமே பண்றது பாத்தீங்கன்னா கண்டென்ட்காக மட்டும். இவங்க அதுல இருக்க கிளாஸை பாத்தீங்கன்னா வேணும்ட்டே அசைச்சு காந்தாவை பயமுறுத்துறாங்க ஒரு கண்டென்ட்காக. எல்லாம் தூங்க போறப்ப காந்தா மட்டும் நான் வெளியிலே படுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பட் அவங்க பொண்ணுன்றனால அவங்க தனியா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷி பாத்தீங்கன்னா அண்ணன்ற முறையில அவங்களும் வெளியில வந்து படுத்துக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல கொசு தொல்லை நிறைய இருக்கிறதுனால ரிஷி வேற வழி இல்லாம டென்ட்டுக்குள்ளேயே போய் படுத்துறாரு. காந்தா மட்டும் தான் அங்க சைலண்டா படுத்துட்டு இருக்காங்க. அவங்களால நிம்மதியா தூங்க முடியல. சடனா ஏதோ சவுண்ட் எல்லாம் வேற கேட்டு ஒரு கட்டத்துல காந்தா பயப்பட ஆரம்பிக்கவே அவங்க கையில ரத்தமா வேற இருக்கு. சடனா அவங்க ஏதோ ஒன்னு இழுத்துட்டு போயிடுது. காலையில ஏஞ்சி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா காந்தாவை காணோம். ஜெனி வெளியில போய் காந்தாவை தேடி பாக்குறாங்க, அவங்க எங்கேயுமே காணோம். தென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்றப்ப பாத்தீங்கன்னா மணி 11 ஆச்சு, அவ எங்க போயிட்டா சொல்லிட்டு கேக்குறப்ப அவ பயந்து ஊருக்கே போயிருப்பா, நேத்தே அவ போகணும் தான் சொல்லிட்டு இருந்தா, சரி விடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிருப்பா சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க கூல் ஆவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிப்பாங்க. அவங்க கையில ஒரு சின்ன மேப் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா சில பாயிண்ட் அவுட் பண்ண கற்கள் இருக்கும். அதை தேடிதான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு செட்டில் ஆகும். செகண்ட் நைட் ஸ்டேல பாத்தீங்கன்னா லைட்டா குடி போதையில மெல்வின் இருப்பான். இதனால அவன் ஜெனி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சிப்பான். ஜெனியும் அவனை தள்ளி விட்டுட்டு டென்ட் விட்டு வெளியில போயிடுவாங்க. இவன் ஜெனியை கன்வின்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு வெளில வருவான். பட் ஜெனிக்கு இவன் கிட்ட பேசுறதே பிடிக்காது. ரிஷி வந்துட்டு காலையில இதை பத்தி பேசிக்கலாம் சொல்றப்ப பாத்தீங்கன்னா மெல்வின் ரிஷி அடிக்க ஆரம்பிச்சிருவான். ரிஷிக்கும் பாத்தீங்கன்னா கோவம் வந்துரும். அதுக்கப்புறம் ஜெனி ரிஷியும் தனியா போயிடலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. மேப் எடுத்துக்கிட்டு அதுல அந்த கற்களை நோக்கி பாத்தீங்கன்னா நம்ம ஜெனியும் ரிஷியும் கிளம்பிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டென்ட்ல மெல்வினும் அங்கிதா மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனா அங்க இருக்கிற அமானுஷ்ய சக்தி சும்மா விடுமா, ஏதோ சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். இவங்கனால பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க முடியும். ஒரு கட்டத்துல ரிஷியும் ஜெனியும் அந்த கல் இருக்கிற பாயிண்ட் அவுட் கண்டுபிடிச்சிட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிடுவாங்க. அந்த நேரத்துல வாக்கி டாக்கில பாத்தீங்கன்னா அங்கிதா இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க, எனக்கு சிகரெட் வேணும்னு சொல்லிட்டு. நாங்க 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கோம், வந்து வாங்கிக்கணுவாங்க. சோ அங்கிதாவும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து தனியா கிளம்பிடுவாங்க. அந்த நேரத்துல ஜெனிக்கு கொஞ்சம் பீரியட்ஸ் பெயினும் வந்துரும். அவங்க வழியில பாத்தீங்கன்னா படுத்துருவாங்க. ரிஷியும் பக்கத்துல தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்க ரிஷியை பார்த்துட்டு ஜெனி லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க, தனக்காக இவன் தான் கூட வந்திருக்கானே சொல்லிட்டு. அங்கிதாவும் போனதுக்கு அப்புறம் அந்த டென்ட்டுக்குள்ள மெல்வின் மட்டும் தான் தனியா படுத்துட்டு இருப்பாரு. அவரை சுத்தி பாத்தீங்கன்னா லைட்டா ஏதோ அமானுஷ்யமான விஷயங்களா நடந்துட்டு இருக்கும் நடக்கிற மாதிரி. மெல்வினும் லைட்டா பயத்துல தான் பாத்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள போயிட்டு மூடிப்பாரு. ரிஷியும் ஜெனியும் இருக்கிற இடத்துல கூட யாரோ நடந்து போயிட்டு இருக்க மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே ஃபீல் ஆயிட்டு இருக்கும். ஜெனி ஏன் சேஞ்சி பாப்பாங்க, பட் எதுவுமே இருக்காது. இதனால ஜெனிக்கும் லைட்டா படபடப்பா தான் இருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா தூக்கத்தை விட்டுருவாங்க. அதே நேரத்துல அங்கிதா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே தேடிட்டு ஒரு டார்ச் லைட் எடுத்து அந்த காட்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. கேமராவை எடுத்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டே பாத்தீங்கன்னா இவங்க ஜாலியா தான் வந்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு மரம் இருக்கும், அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்கும். இதுக்கு மேல இங்க உட்கார்ந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆரம்பிச்சிருவாங்க. சடனா பாத்தீங்கன்னா இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு விஷயத்துல ஓடி போய் பார்த்தா அங்க காந்தான்ற அந்த பொண்ணோட தலை மட்டும் தனியா கிடக்கும். இதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. தென் இவங்களை யாரோ பின்தொடர்ந்து வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு விஷயம். என்ன ரொம்ப நேரம் ஆகி அங்கிதா இங்க வரலன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனா அங்க ரீச்சே ஆகாது. அதே நேரத்துல டென்ட்ல பாத்தீங்கன்னா மெல்வினை யாரோ ஒரு உருவம் வந்து பயமுறுத்திட்டு மெல்வினும் என்ன எதுவும் செய்யாத இங்க இருந்து போயிடுன்னு சொன்ன உடனே அது பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் போற மாதிரி அந்த சலங்க சத்தத்தை காட்டுறாங்க. ஜெனியை தூங்க வச்சுட்டு அங்கிதாவை தேடி ரிஷி அங்க இருந்து காட்டுக்குள்ள போவாரு. அவருக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும். ஆனா தலைமை என்னமோ கேஷுவலா அதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ஜாலியா தான் நடந்து போயிட்டு இருப்பாரு அங்கிதாவை தேடி. சடனா அவர் காலில் ஏதோ ஒன்று குத்தும். என்னன்னு பார்த்தா ஆணில காலை வச்சிருப்பாரு. ஆனா அந்த ஆணில பாத்தீங்கன்னா சில முடிகள்லாம் இருக்கும். இந்த சூனியம் பண்றதுக்குலாம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. இதை பார்த்த உடனே தலைவனுக்கு அள்ளு கிளம்பிடும். இதுக்கு மேல உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் நினைக்கிறப்ப கோணிக்குள்ள ஒரு உருவம் பாத்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மொழியில பாத்தீங்கன்னா இவர்கிட்ட அது பேசும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உன் தலையை வெட்டி பலி கொடுக்கணும் என் பக்கத்துல வான்னு சொல்லும். அங்கேயே அவர் அட்டாக் பண்ணி அங்க சாவடிச்சிருது. அதுக்கப்புறம் ஜெனி படுத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு உருவம் இழுத்துட்டு போயிடுது. அந்த உருவம் பாத்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்டுக்குள்ள வந்து நிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது மெல்வின் மட்டும்தான். அவரும் டென்ட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு பாத்தீங்கன்னா வெளியில ஓடிட்டு இருக்காரு. போறப்ப அவர் ஒரு ஏரியை பாக்குறாரு. அதை கடக்க முடியாது. சோ அவரே பாத்தீங்கன்னா அங்க சொல்றாங்க என்னால இங்க முடியல, இது என்னோட கடைசி வீடியோவா இருக்குன்றாரு. சடனா பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்குள்ள இருந்து 7 தலைங்க வருது. அவங்க தான் அந்த 7 முங்கி எழுந்தோனே பாத்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தங்க அந்த 7 பேர்ல இருக்கிற ஒரு சப்தக்கனி பாத்தீங்கன்னா மெல்வினை வந்து அட்டாக் பண்ணிடுது. அவரை கொடூரமா அங்கேயே சாவடிச்சு. சோ காட்டுக்குள்ள வந்து அந்த 5 பேருமே இந்த அமானுஷ்ய சக்தினால பாத்தீங்கன்னா இறந்து. இதுதான் ஃபைன் பண்ண அந்த ஃபுட்டேஜ்ல கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த மூவியை முடிக்கிறாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் இந்த மூவியோட கான்செப்ட் இதுதான் சொல்லிட்டு இந்த மூவியை பார்த்திருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். பட் பேசிக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம்னு நினைச்சு நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை நீங்க யாராச்சும் பார்த்திருந்தீங்க உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்டே டியூன்.